கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்முடைய கூட்டங்களை அற்புதமாக நடத்தி வருகிறார். அநேக சாட்சிகள் எழுப்பியிருக்கிறாங்க. நேற்று 3 சாட்சிகளை நாம் கேட்டோம். மிகவும் பயனுள்ளதாக, மிகவும் அற்புதமாக கர்த்தர் அவர்களை வழிநடத்தியிருக்கிறார். நம் எல்லோரையும் வழிநடத்தி வருகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஓப்பனிங் பிரேயர் சிந்தியா டேவிட் அவர்களை பண்ணுமாறு அழைக்கிறேன். நல்ல வேலைக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த சாயங்கால வேலையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உங்களுடைய நாமத்தை துதிக்க வார்த்தையை ஆண்டவரை ஆராய்ந்து கொள்ள, இதன் மூலம் நற்காரியங்களையும் நற்குணங்களையும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை ஆயத்தப்படுத்தினதுக்காக நன்றி. நாங்கள் ஏற்கனவே உலகத்துல ஆவியில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்ற ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி. இந்த மீட்டிங்கை நீர் ஆரம்பம் முதல் இதுவரை உங்களுடைய பிரசனம் கூட இருந்து ஆவியானவர் வழி நடத்தி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை நீ தாசன் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். 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 கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் அதுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் நாம் துதிக்கிற நேரம். என் சொந்த ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இழப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல என்னை பழக்க வைக்கிறவரே சோத்திரா. எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினவரே சோத்திரா. காலைதோறும் என்னை எழுப்புகிறவரே சோத்திரா. கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறவரே சோத்திரா. எனக்கு துணை செய்கிறவரே சோத்திரா. பிரயோஜனமாயிருக்கிறது எனக்கு போதிக்கிறவரே சோத்திரா. நான் நடக்க வேண்டிய வழியிலே என்னை நடத்துகிற என் தேவனாகிய கர்த்தாவே சோத்திரா. என்னை அறிந்திருக்கிறவரே சோத்திரா. என்னை காண்கிறவரே சோத்திரா. என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறவரே சோத்திரா. அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தவரே சோத்திரா. காருண்யத்தால் என்னை இழுத்துக் கொள்கிறவரே சோத்திரா. மனிதனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரே சோத்திரா. எங்களை விசாரிக்கிறவரே சோத்திரா. எனக்கு ஜீவனானவரே சோத்திரா. எனக்கு தீர்க்காயுசும் ஆனவரே சோத்திரா. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் எங்களை ஏந்தியவரே சோத்திரா. தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் எங்களை தாங்கியவரே சோத்திரா. எங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் என்கிறவரே சோத்திரா. நரை வயது மட்டும் எங்களை தாங்குவேன் என்கிறவரே சோத்திரா. நரை வயது மட்டும் எங்களை தாங்கி வந்தவரே சோத்திரா. இனிமேலும் எங்களை ஏந்துவேன் என்பவரே சோத்திரா. இனிமேலும் எங்களை சுமப்பேன் என்பவரே சோத்திரா. இனிமேலும் எங்களை தப்புவிப்பேன் என்பவரே சோத்திரா. அப்பா, எவ்வளவு பெரிதான கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க சுவாமி. ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொல்கிற தேவாதி தேவனே, இந்த 40-50 பேர் கூடுகிற இந்த கூடுகையை உங்கள் கரங்களில் ஏந்தி கொள்ளுங்கப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுதும் பாடல் வேளை. பாடல்கள் அருமையாக இப்பொழுது நமக்கு கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். நாம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக என்ற பாடலை நாம் பாடுவோம். மியூசிக்கோட சேர்ந்து பாட போறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை.
எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நாம் இந்த நாட்களில் தொடர்ந்து ஜெபத்தை பற்றி பார்த்து வருகிறோம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபத்தின் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், ஜெபத்தின் மூலமாக வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை, விடுதலையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றவரை பார்க்கிறோம். எப்படி உங்கள் வாழ்க்கை இப்படி அருமையாக மாறிச்சு, எப்படி வாழ்க்கையில் இப்படி ஆசீர்வாதம் வாங்கினாங்க,
இதை தான் பார்த்து வர்றோம். யாபேசுடைய வாழ்க்கையை பார்த்தோம். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்னாளின் ஜெபம். 1 சாமுவேல் புஸ்தகத்தை திறந்தோட முதல்ல வருவது அன்னாளுடைய ஜெபம். அன்னாலும் அவருடைய கணவனும் ஒரு எக்ஸலண்ட் கப்புள், அருமையான தம்பதி. ஒரு குறைவும் பார்க்க முடியல, நல்ல கப்புள். ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு குறைவு. கிறிஸ்து ஆண்டவரோட உள்ள உறவுல எந்த குறைவும் பார்க்க முடியல. ஆனா வாழ்க்கையில ஒரு குறைவு, ஒரு இல்லாமை, ஒரு கனி இல்லாத ஒரு பகுதி. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் காணப்படலாம், இல்லாமைகள் இருக்கலாம், வாழ்க்கையில ஒரு பகுதியில் கனி இல்லாம இருக்கலாம். அப்ப நமக்குள்ள ஒரு கேள்விக்குறி வரும். ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன் ஆண்டவரே? பொதுவா நேச்சுரல். இன்னைக்கு இந்த பகுதியை பார்க்கும்போது ஆண்டவர் உங்களோட என்னோட பேசுவார். உன் வாழ்க்கையில் உள்ள குறைவு, பலவீனம் இல்லாம ஒரு பகுதியில் கனி இல்லாத நிலை உன்னுடைய பாவத்தை குறிக்கல, உனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவுல உள்ள டிஸ்டர்பன்ஸ், தடைகளை குறிக்கல. ஆண்டோட நாமம் மகிமைப்பட, ஆண்டோட திட்டம் ஏற்ற வேலையில நிறைவேற அன்னாருடைய வாழ்க்கையை தான் பார்க்க போறோம். Praise God. Hallelujah. சங்கீதம் 34:19, Psalm 34:19 நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுக்கும். நீதிமானுக்கு அநேக துன்பங்கள், எத்தனை? அநேகம். அவை எல்லாவற்றிலும் அவர் நின்று அவனை விடுவிக்கிறார். அன்னாலும் அவருடைய கணவனும் நீதிமான்கள். ஆனா துன்பம், குறைவு, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை பகுதி, இல்லாமை. கர்த்தர் அது நடுவில் இருந்து, அவர் குறைவிலிருந்து அவர் வாழ்க்கையை விடுவிக்கிறார். கனி இல்லாத வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையை மாற்றுகிறார். குறைவுள்ள வாழ்க்கை ஆண்டவர் நிறைவாக மாற்றுகிறார். Praise God. இன்னைக்கு நல்ல உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. நீங்க கேள்வி கேட்டீங்களா ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் எனக்கு குறைவு, ஏன் எனக்கு போராட்டம், ஏன் பலவீனம், ஏன் இந்த பகுதியில் வாழ்க்கையில் கனி இல்லை? ஆண்டவர் தொடர்ந்து உங்களோட பேசுவார், தொடர்ந்து உங்களை உற்சாகப்படுத்துவார், தொடர்ந்து உங்களோட இடைப்பட்டு கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அண்டால் குடும்பத்தோட வருஷந்தோறும் ஆலயத்து செல்வாங்க, வருஷந்தோறும். ஆனா இந்த வருஷம் ஒரு விசேஷமான வருஷம். ஒவ்வொரு வருஷமும் அண்ணாலும் குடும்பமாக ஆலயம் செல்லும்போது அங்க ஆலயத்தில் அவளுக்கு இன்னும் அதிகமான நெருக்கம். இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா அன்னாளுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக விவரிக்கும், ரொம்ப எமோஷனல் டச்சிங்காக இருக்கும். ஏன்னா அன்னாளுடைய வாழ்க்கையை சொல்றதுக்கு பல விதமான வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. துக்கமுடையவளாக இருந்தால், மனம் மடிவு இருந்தால், கிலேசம் அடைந்தால், கிரீஃப், ஆங்குவிஷ், சாரோ, பெயின், பல வார்த்தைகள் இன்னும் ஞாபகம் உள்ள அத்தனை வார்த்தைகளால அவளுடைய வாழ்க்கையை விவரிக்குது. ஆனா இதே வேதத்துடைய சாப்டர் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியில் பார்த்தா அருமையான ஒரு குழந்தையை பெற்றார். அந்த குழந்தைக்கு பேர் சாமுவேல். அந்த குழந்தைக்கு பேர் அர்த்தம் தெரியுமா? கர்த்தரிடத்தில் கேட்டே. Ask of the Lord. கர்த்தரிடத்தில் கேட்டே.
அண்ணாள் ஒவ்வொரு முறையும் சாமுவேலே இங்க வா அப்படின்னு என்ன அவளுக்கு காதில் கேட்கும், கர்த்தரிடத்தில் கேட்டேன் இவனை. இன்னைக்கு சாமுவேலா உங்களுக்கு எனக்கு புரியாது. யாரோ ஒரு பையனுக்கு பேர் சுறுசுறுப்புன்னு பேர் வச்சுக்கோங்களேன். டே சுறுசுறுப்பு வாடா அப்படின்னு தெரியும், சுறுசுறுப்பான பையன். டே சுறுசுறுப்பு போடான்னா வேகமாக போவான்னு அர்த்தம். அதே மாதிரி ஒவ்வொருத்தையும் கூப்பிடும்போது கர்த்தரிடத்தில் கேட்டேன் வாப்பா, கர்த்தரிடத்தில் கேட்டேன் போப்பா அப்படின்னு இருப்பாங்க. அவனுடைய அயலார் சுற்றி உள்ளவங்க எல்லாம் சாமுவேலே அப்படின்னு கர்த்தர் உங்க அம்மா கேட்டாங்கப்பா அர்த்தம். அவனுக்கு என்ன தோணும், நான் எப்படி தான் உலகத்துக்கு வந்தேன், கர்த்தரிடத்தில் எங்கள் அம்மா கேட்டாங்க. பாருங்க என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாழ்க்கையில் மாற்றம் எப்படி வந்தது அதான் நீங்கள் பார்க்குறோம், அதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு வேதம் தெரியும், எனக்கு வேதத்தில் வாசிச்சிருக்கேன் நான். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாற்றம், இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது அதான் நமக்கு முக்கியம் இன்னைக்கு. அதான் நமக்கு முக்கியம். என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில மாற்றம் தேவை தேவை. Praise God. Hallelujah. நீங்கள் ஒருவேளை அண்ணாலே போல துக்கமுடையவர்களா இருக்கலாம். ஆங்குவிஷ், தாங்க முடியாத ஒரு வேதனை, டவுன், அப்படியே மனசுல அப்படியே கீழே இறங்கிட்டோம், சோர்வு. இன்னைக்கு எல்லா சோர்வையும் பலவீனத்தையும் ஆண்டு எடுத்து போடுகிறார். நீங்க காண போறீங்க, மீண்டும் காண போறீங்க. ஆண்டுகளை உணர்த்த போகிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒரு வெளிப்பாடு உண்டாக்குற வசனம். அண்ணால் வருஷந்தோறும் அங்க போனா, வருஷந்தோறும் அவளை அங்க இம்சப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க, இடிச்சு காமிச்சாங்க. உனக்கு குறைவு, உனக்கு குறைவு, உனக்கு குறைவு. இன்னும் அழுக, இன்னும் துக்கம், உள்ளுக்குள்ள டர்மாயில் ஒரு வல்கனா மாதிரி உள்ளுக்கு எரியற, அப்படியே அடக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு வருஷமும். ஆனா இந்த வருஷம் அண்ணால் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. அண்ணால் ரோஸ் அப், had a rose up. விசுவாசம் அவளுக்கு வந்துச்சு, விசுவாசம் வந்துச்சு. என்னுடைய ஆண்டவர் என் குறையை நீக்க வல்லவர். என்னுடைய ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன், சாராளுடைய கர்ப்பப்பையை திறந்தவர், எலிசபெத்துக்கு கர்ப்பத்தை உண்டு பண்ணினவர். ஒவ்வொரு பேரா சொல்லியிருப்பா, வேதத்தில் ஒவ்வொரு பகுதியை சொல்லியிருப்பா. அவளுக்கு புரிஞ்சு, என்னுடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், ஒன்றும் இல்லாத போது வார்த்தையினால வானத்தையும் பூமியும் படைத்தவர். நான் இப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட வாழ்க்கை வாழ தேவையில்லை. ஏன் வாழ்க்கையில் சிறுமை? நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய சிறுமையை ஆண்டவர் மகிமையாக மாற்றுவார். என்னுடைய குறைவை ஆண்டவர் நிறைவாக மாற்றுவார். என்னுடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவார். என்னுடைய நிந்தையை ஆண்டவர் மகிமையாக மாற்றுவார். நான் தலை குனிந்து நிற்கிறேன், நான் என்னை தலை உயர்ந்து நிற்க செய்வார். அவருக்குள்ள ஒரு விசுவாசம். இப்ப அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவளுக்கு நல்லா தெரியுது, ஆண்டவர் சித்தம் என்னது, அவள் நிறைவான வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்க கனிதர் வாழ்க்கை வாழணும், நீங்க பெருகணும். You must be fruitful and multiply. ஆண்டவரே, நான் கனிதரும் செடியா இருக்கணும் அப்பா. Praise God. இப்ப கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறார் தெரியுமா? முதல் வார்த்தை, சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே எங்கெல்லாம் வேதம் சொல்லுதோ அங்கெல்லாம் அர்த்தம், பொருள் சொல்றவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இவர் சர்வ வல்லமையுடைய தேவன், இஸ்ரவேலின் சேனைகளின் தலைவர், சர்வ வல்லவர், எல் ஷடாய், ஆல் மைட்டி. ஆண்டவரே, சங்கீதம் 62:11 சொல்லுது, வல்லமை தேவனுடையது, கர்த்தர் ஒரு முறை விளம்பினார், நான் 2 முறை கேட்டிருக்கிறேன். வல்லமை உள்ள தேவனே, ஆண்டவரே,
என்னுடைய அடைப்பை, என் வாழ்க்கையில் ஆசீர்வாத தடைய எடுத்து போட வல்லவர். Praise God. என்னுடைய வாழ்க்கையில் குறை நீ எடுத்து போட வல்லவர். இன்னைக்கு நீங்களும் அதே மாதிரி ஜெபிக்க போறீங்க. அன்னாலின் தேவன் உங்களுடைய தேவன். உங்க வாழ்க்கையில தடைகள், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருவதற்கு தடை, அந்த ஃப்ளோவை ஸ்டாப் பண்றது எது? எந்த சக்தியும் சேனைகளின் கர்த்தர் முன்பாக தடை செய்ய முடியாது. Hallelujah. Praise God. Glory to God. ஆண்டவரை நோக்கி ஜெபித்தா. இதுவரைக்கும் தனக்கு உள்ளவே வச்சிருந்தா அவருடைய கசப்பை, அவருடைய பாரத்தை, அவருடைய துக்கத்தை மனசுல வச்சிருந்தா. இன்னைக்கு மனசுல இருந்து எல்லாற்றையும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஐ லைக் த வேர்ட் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரை நோக்கி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கான்பிடன்ஸ், ஃபெய்த். வானத்தையும் உண்டாக்கினவர் எனக்கு ஒரு குழந்தையை உண்டாக்குவார். என் வாழ்க்கையில் ஒரு கனியை உண்டாக்குவார். என் குறைவை நீக்குவார். என் இல்லாமையை நீக்குவார். என் நிந்தையை எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஒவ்வொரு வருஷம் ஜெபிச்சா, ஒவ்வொரு வருஷம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யறதுக்காக பலியிடுறதுக்காக போனா, ஒவ்வொரு வருஷமும் சாதாரணமாக ஜெபிச்சிருப்பான். நம்ம அநேக நேரங்கள் ஜெபிக்கிறோம்ல, சாதாரண ஜெபம். ஆனால் இன்னைக்கு வேறு விதமாக ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அவ ஜெபம் மாறுச்சு, அவளுடைய வாழ்க்கை மாறுச்சு. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் இருந்தாலும் ஹல்லேலூயா சொல்லுங்க. She changed the way she prayed. Her life changed. ஜெபம் எப்படி செய்யணுமோ அந்த விதத்தில் ஜெபித்தா கர்த்தர் அவருடைய முழுமையாக ஆசீர்வதித்தார். உங்க ஜெபத்தை நீங்க மாற்றுங்க, உங்க வாழ்க்கை இன்னைக்கு மாறும். இவ்வளோ குறைய ஜெபிச்சு தானே இருந்தோம் நம்ம. ஆனா இன்னைக்கு வேறு விதமா ஜெபிக்க தோங்கும். ஆண்டவர் தான் சொல்லி கொடுக்குறார் உங்களுக்கும் எனக்கும். அன்னாலே போல ஜெபி, அன்னாலே போல கனி உள்ள வாழ்க்கை வரும். அன்னாலே போல குறைவு நீங்க வாழ்க்கை வரும். அன்னாலே போல தலையை உயர்த்தி நான் கர்த்தருக்குள் களி கூறுகிறேன். I rejoice. Praise God. Hallelujah. Praise God. அவ ஒவ்வொரு வருஷம் ஜெபிச்சா, ஆனா இந்த வருஷம் ஒரு சேஞ்ச். God is the same God. கர்த்தர் எப்போதுமே வல்லமை உடையவர். ஆனா இன்னைக்கு அவரு ஒரு ஃபெய்த், சர்வ வல்லவர். என் வாழ்க்கையில அவர் வல்லமை ஆப்ரேட் பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்ப அந்த ஜெபத்தை பார்க்க போறோம். எப்படி ஜெபிச்சா இப்ப பார்த்துட்டோம். அவ ஜெபந்தான் அவ வாழ்க்கையை மாற்றியது. உங்க ஜெபந்தா உங்க வாழ்க்கை இன்று முதல் மாற்ற போகிறது. சந்தோஷமா தான் ஹல்லேலூயா சொல்லிக்கோங்க. என்ன அப்படி ஜெபம், என்ன அப்படி வித்தியாசமான ஜெபம். இந்த ஜெபம் ஒரு சவால் நமக்கு. அன்னாலே போல் நான் ஜெபிக்கணும்னு சொல்றீங்களே, என்ன அப்படி ஜெபம். நான் வசனத்தை வாசிக்கும் போது என்னை ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை. அன்னாள் இருதயத்திலிருந்து ஜெபித்தார். ஹல்லேலூயா. She prayed from her heart. அவருடைய முழு ஆவி ஆத்மா சரீரத்தோட ஜெபிச்சா. ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல அதே பரிசுத்தி இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். She poured her emotions. அவருடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டு சமுத்திரம் வச்சா. ஆண்டவரே, என் வேதனையை பார்க்கிறவரே, என் துக்கத்தை பார்க்கிறவரே, என் நிந்தையை பார்க்கிறவரே, என்னை ஆசீர்வதிங்கப்பா. என் கற்பத்தை தொடுங்கய்யா, என்னுடைய இல்லாமை எடுத்து போடுங்கய்யா. அவருடைய இருதயத்தை திறந்து from a heart, உங்க ஹார்ட்ல ஜெபம் பண்ணுங்க. pour your entire self into prayer. அதே மாதிரி ஒரு பொருத்தனையோட ஜெபிச்சா.
ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க. ஸ்பெசிபிக் பாருங்க, எப்படி அவளுக்கு அந்த விசுவாசம் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு பண்ணுச்சு, ஒரு நிச்சயத்தை உண்டு பண்ணுச்சு, ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டு பண்ணுச்சு, ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணுச்சு. உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கும். அந்த இந்த பகுதியை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்படியே எழும்பும். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க ஐயா, அந்த ஆண் புலியை நான் உங்களுக்கு நான் திருப்பி தர்றேன். ஹல்லேலூயா. அவ என்ன சொல்றா, நான் கார்டியன் மாதிரி இருப்பேன் ஆண்டவரே, நீங்க கொடுக்க போற கிஃப்ட்டுக்கு நான் ஸ்டூவர்ட் ஆண்டவரே, உங்கள்கிட்ட வாங்கி நான் வளர்த்து உங்க கையிலேயே கொடுத்துருவேன் ஆண்டவரே. பொறுத்தரை அண்ணாரு ஜெபத்தை பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவ்ஸை பார்க்குறேன், நெகட்டிவ்ஸ் இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்குறேன். அண்ணாளுக்கு இத்தனை வருஷம் குழந்தை இல்லை, குறைவோட வாழ்ந்தா, இத்தனை வருஷம் நிந்தையோட வாழ்ந்தா, இத்தனை வருஷம் துக்கத்தோட வாழ்ந்தா. ஆனா முறுமுறுப்பு இல்லாத வாழ்க்கை. ஒரு வார்த்தை சொன்னால இங்க பகுதியில், ஏன் ஆண்டவரே இப்படி கஷ்டப்படுத்துறீங்க இல்லை. பிரைஸ் காட். கசப்பை எடுத்து போடுங்க மனசுல, உங்க மனசுல இருந்த ஒரு கேள்விக்குறி ஏன் ஆண்டவரே எடுத்து போடுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் என் விசுவாசத்தை சரிப்படுத்தணும், நான் என் ஜபத்தை சரிப்படுத்தணும், நான் விசுவாசத்தையும் என் ஜபத்தையும் என் மனசையும் என் இதயத்தை சரிப்படுத்தினா ஆசீர்வாதம் அது பாட்டு ஃப்ளோவாகும், என் குறைவு நீங்கும். செய்ய வேண்டியது நான். பிரைஸ் காட். அதே மாதிரி அண்ணாளுக்கு அவளை துக்கப்படுத்துறதுக்கு மேல கசப்பு இல்லை. ஒரு முறையாச்சும் சொல்லலாம், ஆண்டவரே அவங்க ரொம்ப துக்கப்படுத்துறாங்க ஆண்டவரே, ஏதாச்சும் நீங்க பண்ணுங்க ஆண்டவரே. கசப்பே கிடையாது, மன்னிக்கும் தன்மை. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் வேணும்னா பிறரை மன்னிக்கணும். மன்னியாம வந்து ஆண்டவரே ஜபத்துக்கு பதில் தாங்கன்னு சொன்னா அந்த ஜபத்துக்கு தடை இருக்கும். நீங்க ஒரு வேளை நானும் இதயத்தில் ஊற்றி ஜெபிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மன்னிக்கணுமோ, என்ன சம்பவங்களாம் நீங்க மன்னிக்கணும் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க மறந்து போகணும், மன்னிக்கணும் உங்களுக்காக. பிரைஸ் காட். அவ இதுவரைக்கும் ஜெபிச்சாலா, அவ வாயை திறவாமல் ஜெபித்தா. சைலண்ட் பிரேயர். அவளுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் சம்பாஷணை. எவ்வளவு நேரம் ஜெபிச்சா, அந்த அஷூரன்ஸ் கிடைக்கிற வரைக்கும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் சொல்கின்றன. நாம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற தைரியம் நமக்கு வருகிறது. தைரியம் வருது அவர் சித்தத்தின்படி கேட்டால். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்தோமானால் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவ எவ்வளவு நேரம் ஜெபிச்சாலா, அவளுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு அஷூரன்ஸ், ஒரு நிச்சயம், நம்பிக்கை வரும் வரைக்கும் ஜெபிச்சு கொண்டிருந்தா. அவள் ஜெபத்தில் எழும்பும் போதே தெரியும் அவள் குழந்தை பெற போகிறாள்ட்டு. 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறக்க போகுது. ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கை பிறந்து விட்டதே. மீண்டும் சொல்றேன், ஜபத் முடிச்ச உடனே அவளுக்கு நம்பிக்கை பிறந்துருச்சு. என்னுடைய குறைவு நீங்கி விட்டது, என் வாழ்க்கையில் இந்த பகுதியிலும் கனி வந்து விட்டது. 10 மாசம் பிறகு முன்பாக வேத பகுதி சொல்லுது, அடுத்த நாள் ஜபலாம் பண்ணி முடிச்சு அடுத்த நாள் காலை எழுந்து போகும்போது ஆண்டவரை பணிந்து கொண்டு குடும்பமாக போனாங்க. சொல்லுவோம்ல, நாளைக்கு பர்த்டே சொல்லுவோம், இன்னைக்கே உங்களுக்கு அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இப்பவே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் அண்ணாளுக்கு உள்ள குறையை நீக்கி ஒரு அருமையான ஆண்களை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பிரைஸ் காட். நான் இங்கே சில வருஷம் முன்பாக லண்டனுக்கு போயிருந்தோம். அங்கே என்னுடைய ஒய்ஃப் சைடில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் தெரிந்த ஒரு ஃபேமிலியுடைய டாட்டர் அங்கே இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு டின்னர் கூப்பிட்டுருந்தாங்க. டின்னருக்கு போனோம். டின்னருக்கு போனால் அந்த வீட்டில் 5 பையங்க. ஒரு பையனுக்கு 12 வயசு இருக்கலாம், 12, 10, 8, 4, 2 இப்படி வயசில் பிள்ளைங்க.
பொதுவாக அந்த ஊர்ல கொஞ்சம் பிள்ளைகளாம் கொஞ்சம் அடக்கமாக இருப்பாங்க. இங்கே அந்த 5 பிள்ளைகளும் கச்ச 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 பேசிட்டே இருக்காங்க, சத்தமாக இருக்கு. அப்பா அம்மா அவங்களுக்கு கண்டிக்கலை. அப்புறமேட்டு சொல்கிறாங்க, எங்களுக்கு 15 வருஷமா பிள்ளையே இல்லை, நாங்கள் ஆண்டவரை ஜெபிச்சோம், ஆண்டவர் இங்கே 5 பிள்ளைகளை கொடுத்தார். அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் பேர், ஒவ்வொரு தீர்க்கதரிசி பேர், எரேமியா, மீகா, இப்படிலாம் ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர். அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்க அப்படின் போது பிள்ளைங்க சத்தத்தை கேட்கணும். வாழ்க்கையில் பிள்ளைங்க சத்தத்தை கேட்கணும், அது அவங்களுக்கு மகிழ்ச்சி. ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை கனிவுள்ள வாழ்க்கையை மாற்றினார், ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் குறைவை எடுத்து போட்டார். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் உங்களோட பேசிக்கொண்டிருக்கும். பிரிமர்களே, அண்ணாளுக்கு அதே மாதிரி தான் ஆண்டவர் சாமுவேலை கொடுப்பே நிச்சயம் கொடுத்துட்டாரு. இப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அவ பிள்ளையை கூடும்போது, சாமுவேலேன்னு கூடும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன். பாருங்க, என்ன ஒரு ஸ்வீட் லைஃப், என்ன ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். அந்த அனுபவம் உங்க அனுபவம் மாறப்போகுது இன்னைக்கு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ணான்னு பார்க்கிறோம். வேதம் அழகாக சொல்லுது, கர்த்தர் அன்னாளை நினைத்து அருளினார். God remembered Hannah. Praise God. அந்த நேரத்தில் மட்டும் ஆண்டவர் ஆறுதலான வார்த்தைகள் சொல்லல, என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அதனது காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிறார். உங்க வாழ்க்கையில் தேவையில்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் அன்னாளை நினைத்தார், அன்னாள் ஆண்டவர் தான் கொடுத்தார் என்று நினைத்தார். நம்ம நிறைய நேரம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு டாட்டா பை பைன்னு போயிடுவோம், எதிரிக்கு போவோம், அடுத்த தேவை வரைக்கும். அடுத்த தேவை இருந்த பிறகு ஆண்டவரே அன்னைக்கு எனக்கு அது கொடுத்தீங்க ஆண்டவரே அப்படி தோங்குவோம். இல்லை, ஆண்டவர் நினைத்தார், கொடுத்தார், அன்னாள் பெற்றால் நினைத்து கொண்டே இருந்தார். அவளுக்கு தெரியும் இந்த சந்தோஷத்தினுடைய காரணம் ஆண்டவர், இந்த ஆசீர்வாதத்தின் காரணம் ஆண்டவர். எத்தனை நேரம் உணர்றோம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களாம் பார்க்கும்போது கர்த்தர் காரணம் சொல்றோமா? இல்லை, என்னுடைய முயற்சி, என்னுடைய படிப்பு, என்னுடைய கடுமையான உழைப்பு, எங்க அப்பாவுடைய எங்க அம்மாவுடையதுன்னு சொல்றோமா? யானாளுக்கு தெரியும் இது கர்த்தரால் வந்த ஆசீர்வாதம், கர்த்தரிடத்தில் கேட்டேன் பெற்றேன். அவருக்கு தெரியும் கர்த்தர் வந்த ஆசீர்வாதம் அது நோக்கத்தோடு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தீங்க, சுரேஷ் ரேணுகா நீங்கள் எஃபர்ட்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு. ஏன் இந்த எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம்? ஆண்டவர் இங்கே 2 பேருக்கும் புது உயிரை கொடுத்துருக்கிறார். எதுக்காக கொடுத்துருக்கிறார் அது எங்களுக்கு தான் தெரியும். சும்மா ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கல, ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக. அண்ணாளுக்கு தெரியும் இந்த குழந்தை கொடுத்தது ஆண்டவருக்காக. இதான் என்னோட பொருத்தனை. நான் சுகமில்லாத இருக்கும்போது என்னுடைய அக்கா எனக்கு கொடுத்த ஒரு அருமையான வசனம், சங்கீதம் 118:17, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து. ஆண்டவர் எதுக்காக உயிர் கொடுத்தார்? எனக்கு கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர்கிட்ட பெற்ற ஆண்டவர் நான் கொடுக்குறேன், என் குழந்தையை கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய பொறுத்தனை. இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்கன்னா ரொம்ப டச்சிங்காக இருக்கும். 3 வயசு பிள்ளை, இந்த 3 வயசு பிள்ளைய அண்டால் ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக ஆலயத்தை அழைத்து செல்கிறார். என்ன டச்சிங் பாருங்க. என்னதான் பொருத்தனை பண்ணியிருந்தாலும் தாய் இல்லையா, ஆமான்னு சொல்லுவீங்க. 3 வயசு பிள்ளை எவ்வளோ பேச தெரியும்? ரொம்ப பேச தெரியாது. ஆனால் இந்த வயசுலேயே நான் ஆண்டவரை கொடுப்பேன். He'll be better with God than with me.
நான் தாய் கர்சனையோட பார்ப்பேன், ஆனா என்னையோட கர்சனையோட பார்க்கிறவர் ஆண்டவர். ஃபெய்த். அப்ரிஷியேட் பண்றீங்களா அண்ணாளுடைய விசுவாசத்தை? அதான் ஃபெய்த். அவளுக்கு தெரியும், இந்த ஃபெய்த்னால தான் நான் பிள்ளையை பெற்றேன். நான் இந்த ஃபெய்த்தில் தான் என் வாழ்க்கையில் கனி வந்துச்சு, இந்த ஃபெய்த்தில் தான் என் வாழ்க்கையில் குறைவு நீங்குச்சு. அதே ஃபெய்த்தை ஆசீர்வாதம் பெற்ற போதும் அவள் செயல்படுத்துகிறார். 3 வயசு பிள்ளைய ஆண்டவர் சமுதிரம் போய் ஏலி என்ற மனுஷன் கையில் கொடுக்கிறார். ஆண்டவர் அண்ணாளுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஆண் பிள்ளை கொடுத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏலிக்கு வயசாகி போச்சு. ஏலிக்கு அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி பார்த்தாரு. ஏலி வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. ஆண்டவர் ஒரு நல்ல ஊழியக்காரரை தெரிந்து கொண்ட அப்படியே சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையுள்ள கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்குது. எனக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசி வேணும், நல்ல ஊழியக்காரர் வேணும்ட்டு அண்ணாளுடைய ஜபம் போகுது. கர்த்தருடைய வாஞ்சை சேருது, தீர்க்கதரிசி உண்டாகிறார். ஹல்லேலூயா. 2 புஸ்தகங்கள் வேதத்தில் இந்த சாமுவேலை பற்றியது. சாமுவேலை பற்றியதில்ல, சாமுவேலை ஆண்டவர் எப்படி உபயோகித்தார். 2 புஸ்தகங்கள், ஃபர்ஸ்ட் சாமுவேல், செகண்ட் சாமுவேல். பாருங்க, ஆண்டவர் கனி மட்டும் கொடுக்கல, அருமையான கனியை கொடுத்தார். தான் முதல் பெயர் சோபா வரைக்கும் சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை. என்ன ஒரு மகிமை! இந்த அண்ணாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! ஆண்டவர் உங்க குறைவை நீக்கும் போது சாதனை நிறைவை மட்டும் கொடுப்பதில்லை, ஆசீர்வாதம், மகிமையான சிறப்பான ஆசீர்வாதம் கொடுப்பார். பிரைஸ் காட். வேதம் சொல்லுது, கடைசி சென்டென்ஸ் நினைக்கிறேன், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், கடைசி நினைக்கிறேன். அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான். அவன் யாரு? சாமுவேல். சாமுவேல் எத்தனை வயசு? 3 வயசு குழந்தை ஆண்டவர் சமூகத்தில் சாஷ்டாங்கமா உழுந்து தொழுது கொள்ளுது. பிரைஸ் காட். வண்டர்ஃபுல். அந்த பிள்ளைக்கு அண்ணா எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. தம்பி சாமுவேலே, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுப்பா, ஆண்டவர் பணிந்து கொள்ளுப்பா, தொழுது கொள்ளுப்பா சொல்லி சொல்லி இந்த பிள்ளை ஆண்டவரை 3 வயசுல தொழுது. சொல்லி கொடுத்தது ஒன்று, திருப்பி அவங்க அம்மாவை பார்த்துட்டே இருந்துச்சு குழந்தை. இவங்க அம்மா இந்நேரம் ஆண்டவர் தொழுது கொள்றாங்க. பிரைஸ் காட். ஷி வாஸ் அ மாடல். அண்ணால் சாமுவேலுக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. நானும் நீங்களும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரி. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. பாடம் சொல்லி கொடுக்கணும் ஒரு பக்கம், அவங்க கண்ணால வாழ்க்கையில எனக்குள்ள ஆண்டவர் இருக்காருன்னு உணரணும். ஆண்டவர் நான் எப்படி கீழ்ப்படின்னு பார்க்கணும், எப்படி வாழ்க்கையில் விசுவாசம் ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கணும். சாமுவேல் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணார். சாமுவேல் ஒரு ஊருக்கு போனார்னா ஊரே நடுங்கும். ஏன் தெரியுமா? சாமுவேல் வர்றார், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். பாருங்க என்ன பவர், என்ன ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப். பிரைஸ் காட். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் நன்மை செய்கிறார். சாதாரண நன்மை இல்லை, அசாதாரணமான நன்மை. இன்னைக்கு நானும் நீங்களும் ஜெபிக்க போறோம். வல்லமை தேவனுடையது. கர்த்தர் ஒரு முறை விளம்பினார், நான் 2 முறை கேட்டேன். அந்த வல்லமை உள்ள தேவன் என் வாழ்க்கையில் உள்ள குறைகளை நீக்க போகிறார். என் வாழ்க்கையில் கனி இல்லாத பகுதிகளை கனி உள்ள வாழ்க்கையா மாற்ற போகிறார். நானும் அண்ணாலை போல ஜெபிக்க போகிறேன். நான் அண்ணாலை போல இருதயத்தை திறந்து ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாறும். எனக்கு ஆசீர்வாதம், ஆண்டவருக்கு அது மகிமை கொடுக்கும் வாழ்க்கை. ஜெபம் ஜெயம். ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது சங்கீத நேரம். நாம் 91ஆம் சங்கீதம் 1 10 வசனங்கள் நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன்
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே, அவர் செட்டலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், உன் வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. விசுவாசோடு சொல்லுவோமா? வாதை என் தெருவை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸை கட்டி இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹalleluya. இப்பொழுது ஜெப நேரம். திருமதி பிரேமா வாஷிங்டன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். கொரோனாவுக்காக எதிர்த்து, கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக, மருத்துவ பணியாளருக்காக, கவர்மெண்ட்டுக்காக, நாடுகளுக்காக, தேசங்களுக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அன்பான கர்த்தாவே, எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த மாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எல்லாருக்கும் இல்லாத சாக்கியத்தை எங்கள் இந்த 40 குடும்பங்களுக்கு நீர் கொடுத்த தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் உம்மை தரிசிக்கவும், உம்மை போற்றி பாடவும், உம்முடைய பிரசங்கத்தை கேட்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய விசுவாசத்தை அன்றாடம் வளர்த்து கொள்ள இந்த கூட்டம் அதிக பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் இந்த 3 மாதங்களாக எங்களையும், எங்கள் குடும்பத்தாரையும், எங்கள் இனஜன பந்துக்களையும், நண்பர்களையும், உற்றார் உறவினர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த பொல்லாத கொள்ளை நோயில் இருந்து வராதபடி எங்களை தற்காத்து பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே தேவரீர், இனி வரப்போகும் நாட்களிலும் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் எங்கள் யாரையும் அணுகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் அப்பா. உம்முடைய சுத்த கிருபையினால நாங்கள் அன்றாடம் பிழைத்து வருகிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பவும் ஆண்டவரே, இந்த வியாதியை நீர் ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னீர் அப்பா. அந்த விசுவாசத்துல சுவாமி நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. இந்த கொள்ளை நோயை ஆண்டவரே, எங்கள் தெருவிலிருந்தும், எங்கள் இந்தியாவிலிருந்தும், ஆண்டவரே, எங்கள் தேசத்திலிருந்தும் சுவாமி, எங்கள் உலகத்திலிருந்தும் நீர் இந்த வியாதியை விரட்டும்படியாக
உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வியாதி வந்து கஷ்டப்படுகிறவர்களை ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் சொல்லி இருக்கிறீர் அப்பா ஆண்டவரே, ஏதோ அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு சத்தியத்தையும் விவரிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுக்கு பூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஆண்டவரே, இந்த மருத்துவ பணியில் இருந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருந்து இந்த வியாதிக்காக கஷ்டப்படுகிறவர்களை நினைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மருத்துவ பணி செய்பவர்களையும் டாக்டர்ஸையும் செவிலியர்களையும் அரசாங்கத்தில் பணி செய்பவர்களையும் சுகாதாரத்துறையில் வேலை செய்பவர்களையும் தாக்காதபடிக்கு நீர் பார்த்துக் கொள்ளும் அப்பா. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள அவர்களை மறைத்து காத்துக்கொள்ளும். உமக்கே எல்லா துதியும் மகிமையும் செலுத்துகிறோம். எங்கள் வேண்டுதல்களை கேட்டு எங்கள் பதில் தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் இனிய நாமத்தில் உம்மை நோக்கி இந்த கொள்ளை நோயின் தாக்கத்தில் இருந்து ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்த வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் மருத்துவ பணியில் இருக்கிற நம்ம உற்றார் சுற்றார் நண்பர்கள் வெளி தேசங்களில் உள்ளவர்கள் ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இதுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் நேசிக்கிற அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான நல்ல மாலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே, நாங்களுமே எங்களை ஆத்ம கண்களால் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் மனக்கண்களால் நாங்களுமே பார்க்க முடிகிறது ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருக்கிறவரே ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உண்மை நாங்கள் தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலையும் சுவாமி ஆண்டவரே, மருத்துவ பணியாளருக்காக வருகிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, கொரோனா எல்லா லாக்டவுனும் ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிறது. ஆனால் கொரோனா நோய் அதிகமாக தொற்றி கொண்டிருக்கிறது சுவாமி. தமிழ்நாட்டை நோக்கி பாருங்க ஆண்டவரே, மகாராஷ்டிராவை நோக்கி பாருங்க ஆண்டவரே. கருணை காட்டுங்க அப்பா, இரக்கம் காட்டுங்க சுவாமி. இந்த நோயை முழுவதுமாக இந்த கொரோனா வைரஸை ஆண்டவரே அதை சுட்டரிக்க உம்மால முடியும் ஆண்டவரே. உம்மால ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. நீர் நினைக்கிற காரியம் தடைப்படாது என்றும் அறிந்திருக்கிறோம் சுவாமி. தயாக கருணை காட்டி எங்கள் மேலே இறங்கி சுவாமி, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் ஆண்டவரே மாநிலங்களுக்காக ஆண்டவரே வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாநிலங்களில் உள்ள அதிகமான தொற்றுகளையும் அதிகமான மரணங்களையும் ஆண்டவரே நீங்கள் குறைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முழுவதுமாக எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாமம் தரிக்கப்பட்ட தேசங்கள் முழுவதுமாக மனம் திரும்ப கிருபை செய்யுங்க. USA ஆண்டவரே, ஐரோப்பா நாடுகள் எல்லா நாடுகளும் மனம் திரும்ப கிருபை செய்யுங்க. முழுவதுமாக மனம் திரும்பி தேவையில்லாத ஆண்டவரே உமக்கு விரோதமான சட்டங்கள் எல்லாம் மாற்றி போட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மனதிறங்குங்க சுவாமி. ஆண்டவரே, அது போலவே எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்களில் மருத்துவ பணியாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல், சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ திருநெல்வேலி, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, சுரேஷ், சாம்சன் தன்ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் பிரித்திகா, டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் லேவி, டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோஹான், டாக்டர் அனிதா, டாக்டர் எஸ்தர் பிரியா, நர்சஸ் ஷர்லி, டேஃபினி, சலோமி, ஃப்ராங்க்லின், ஜோஸ்வின், ஷீஜா, சில்வியா, ரூப் ஜான், சில்வியா இமானுவேல், ஹெப்சி, ஆக்னஸ், விமல்ராஜ், அதுபோல மிஸ்ஸஸ் சிம்சன் என்ற நர்ஸ், அவங்களுக்கு கொரோனா வந்து அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அவங்க கணவருக்கும் கொரோனா வந்து அவரும் இன்னொரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. 2 பிள்ளைகள் தனியாக இருக்கிறாங்க. தனியாக இருக்கிற அந்த பிள்ளைகளை நோக்கி பாருங்க சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கு எந்த வியாதியும் இப்போதைக்கு நெகட்டிவ், அந்த முழுவதுமாக அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா அம்மாவும் வீட்டுக்கு வந்து சேர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஜீவ சுவாசத்தை அவருக்கு ஊதுங்க. கொரோனா வந்து முழுவதுமாக விடுதலை தாங்க ஆண்டவரே. நாங்கள் வந்து போரிஸ் ஜான்சன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்துக்காக ஜெபித்தோம். நீங்கள் அற்புத சுகத்தை கொடுத்தீங்க சுவாமி. அது போலவே ஆண்டவரே, இந்த மிஸ்ஸஸ் சிம்சன் அற்புதமாக சுகம் அடைய, எப்படி உங்களுக்கு இவ்வளவு ஈஸியாக சுகம் கிடைத்தது, இவ்வளவு லகுவாக இவ்வளவு சீக்கிரமாக சுகம் வந்தது எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக கிருபை வெளியே வர கிருபை செய்யுங்க. பத்திரமா கால் ஊன்றி நடந்து பெரிய சேனையோட வெளியே வர கிருபை செய்யுங்க. அவர்கள் நிமித்தம் ஆண்டவர் இந்த ஆஸ்பத்திரி, அவர்கள் அட்மிட்டாக இருக்கிற ஆஸ்பத்திரியில் பேசுறது நீங்கள் சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் அற்புதங்களின் தேவன் அல்லவா, நீங்கள் அதிசயங்களின் தேவன் அல்லவா, நீங்கள் இதை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்களுடைய குடும்பங்கள் வெளி தேசங்கள்ல இருக்கிறாங்க சுவாமி. ஜியோ குடும்பம், ஏஞ்சல் தர்ஷினி சுபிசா குடும்பம், ஷீபா, ஜூடி அரவிந்த், ராஜன், கீர்த்தனா குடும்பங்கள், அனிதா, டேவிட், டேனி, மிக்கி குடும்பங்கள், ஷீலா, வின்சன் சீலன் குடும்பங்கள், இமானுவேல் எட்வின், கிறிஸ்டோபர் ஆண்டனி, ரோசி விஜய் குடும்பங்கள்,
ஜான் மோகன், ஜான் யூஜின், சொலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுவல் தன்ராஜ் குடும்பங்கள், ஸ்டீஃபன் மோகன், ரூபி, சாரா, சத்யா வில்சன் ராஜா, அமல் குடும்பங்கள், கென்னடி குடும்பம், காட்ஃப்ரி அண்ட் அகாசி குடும்பம், மேர்லின் அண்ட் சாம் குடும்பங்கள், ஐசக் தேவரக்கம் குடும்பங்கள். ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் எல்லாம் பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக, ஆண்டவரே, அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தினரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தூர தேசங்களுக்கு கொண்டு போனவங்க நீங்க சுவாமி. நீங்க அவர்களை நாட்டின விருட்சமாக இருக்கிறாங்க ஆண்டவரே. ஓங்கி வளர கிருபை செய்யுங்க, பனையை போல செழிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கே கொடா கொடு சாட்சிகளாக, ஊழியர்களாக அவர்கள் எழும்ப கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அது போலவே பிரதர் ஏடன் ஃப்ரெட்ரிக்கு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. அவங்க பரிபூர்ண சுகத்தை தாங்க சுவாமி ஆண்டவரே. அது போலவே மிஸ்ஸஸ் இந்திரா பால் யூஎஸ்ஏக்கு போகணுமா, இங்கே இருக்கிறதா, 75 வயது ஆண்டவரே. அந்த வயோதிப வயதில் அவங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம். அது போலவே ஆண்டவரே, எங்கள் ஸ்டேட் பேங்க்குக்காக வருகிறோம் சுவாமி ஆண்டவரே. அந்த கொரோனா அங்கே பாதிக்கப்பட்டு ஒருத்தங்களுக்கு கொரோனான்னு சொல்கிறாங்க, யாருக்கும் அது பரவி இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் எல்லாம் உங்களுக்கு 200-300 பேர் வேலை பார்க்குறாங்க சுவாமி. அவ்வளோ பேருக்கும் ஆண்டவரே நீங்கள் ப்ரொடெக்ஷன் தரணும் சுவாமி. உங்களுடைய செட்டைகள் அங்கே விரிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கணும் சுவாமி. அங்கே நீங்கள் அசைவாடணும் ஆண்டவரே. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை நீங்கள் அந்த கொரோனாவிலேருந்து அந்த பேங்க், அந்த யூனிட் ஹெட் ஆஃபீஸை நீங்கள் பாதுகாக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கரெக்டாக ஃபியூமிகேட் பண்ணி எல்லாருக்கும் ஆலோசனையை கொடுத்து நன்றாக ஆண்டவரே அதை செம்மையாக செய்து எல்லாரும் திரும்ப உள்ளே போய் தங்கள் வேலைகளை செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. துதிகரமை எல்லாம் செலுத்துகிறோம். இந்த நல்ல ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் வல்லமை உண்டு என்ற பாடலோடு நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டு ரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. Hallelujah. Praise God. Praise God. God bless you.